தாய் வீடு ஜூலை 2026. ஆரம்ப பிரிவு மாணவர்களை வாழ்க்கை திறன் உள்ளவர்களாக மாற்றுவதில் ஆசிரியர்களின் பங்களிப்புகள். எழுதியவர் அகமட் பிஸ்தாமி. வாசிப்பவர் மனால் குர்ஷித். வாழ்க்கை திறன் என்பது ஒரு மனிதர் அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களை திறம்பட சமாளித்து நேர்மறையான நடத்தை மற்றும் நல்ல முடிவுகளை எடுக்க உதவும் திறன்களின் தொகுப்பாகும். குறிப்பாக ஆரம்ப பிரிவு மாணவர்களின் வாழ்க்கை வளர்ச்சியில் ஆசிரியர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. இவ்வாய்வு கட்டுரை ஆரம்ப பிரிவு மாணவர்களை வாழ்க்கை திறன் கொண்டவர்களாக உருவாக்குவதில் ஆசிரியர்கள் எவ்வாறு பங்களிக்கின்றனர் என்பதை ஆராய்கின்றது. இன்றைய உலகில் கல்வி வெறும் பாட அறிவை மட்டுமன்றி மாணவர்களின் தனிப்பட்ட திறன்கள், சமூக திறன்கள் மற்றும் வாழ்க்கை நடத்தும் திறன்களையும் மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகின்றது. குழந்தைகள் எதிர்காலத்தில் வெற்றிகரமான குடிமக்களாக உருவாக வாழ்க்கை திறன்கள் அத்தியாவசியமாகின்றன. மாணவர்களின் ஆளுமை வளர்ச்சியும் வாழ்க்கை திறன்களும். அமெரிக்க கல்வியலாளர் ஜான் டியூவியின் கல்வியே வாழ்வு, வாழ்வே கல்வி என்ற உலக புகழ்பெற்ற கூற்று கல்வியின் உண்மையான நோக்கத்தை ஆழமாக விளக்குகின்றது. கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் கற்று தேர்ச்சி பெற்று எதிர்கால வாழ்க்கைக்காக ஆயத்தமாகும் ஒரு செயல்முறை மட்டுமல்ல, மாறாக அது மனிதரின் வாழ்நாள் முழுவதும் அவர்களோடு இணைந்து பயணிக்கும் தொடர்ச்சியான அனுபவ கற்றல் முறையாகும். இத்தகைய கல்வி வெறும் அறிவை பெற்றுத் தருவதோடு நின்றுவிடாது. சமூகத்தில் திறம்படவும் பொறுப்புணர்வுடனும் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை திறன்களை வளர்ப்பதையும் தனது பிரதான நோக்கமாக கொண்டுள்ளது. எனவே உண்மையான கல்வி என்பது மனிதரின் ஆளுமை வளர்ச்சிக்கும் சமூக பொருத்தப்பாட்டிற்கும் வாழ்க்கை சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் திறனை உருவாக்குவதற்கும் அடித்தளமாக அமைகின்றது. வாழ்க்கை திறன்கள். உலக சுகாதார நிறுவனத்தின் வரையறையும் முக்கியத்துவம். இன்றைய வேகமான உலகமயமாதல் சூழலில் வாழ்க்கை திறன்களின் முக்கியத்துவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், வாழ்க்கை திறன்களை அன்றாட வாழ்க்கையின் தேவைகளையும் சவால்களையும் திறம்பட எதிர்கொள்ள உதவும் நேர்மறையான மற்றும் தகவமைப்பு தன்மை கொண்ட நடத்தைகளை உருவாக்கும் ஆற்றல்களாக வரையறுக்கின்றது. ஒரு மனிதரின் வெற்றியானது எதிர்பாராத சூழ்நிலைகளையும் சிக்கல்களையும் எவ்வாறு கையாளுகின்றார் என்பதிலேயே பெருமளவு தங்கியுள்ளது. சவால்களை எதிர்கொள்ளும் போது எதிர்மறை எண்ணங்களில் மூழ்காமல் ஆக்கப்பூர்வமான சிந்தனையுடனும் நேர்மறையான அணுகுமுறையுடனும் செயற்படுவதோடு மாறிவரும் சூழல்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளும் திறனும் வாழ்க்கை திறன்களின் அடிப்படையாக விளங்குகின்றது. எனவே நவீன கல்வி முறை என்பது மாணவர்களுக்கு வெறும் பாட அறிவையும் பரீட்சை திறனையும் மட்டும் வழங்கும் ஒரு செயல்முறையாக இருக்கக்கூடாது. மாறாக அவர்கள் வாழ்வில் எதிர்கொள்ளும் உண்மையான பிரச்சினைகளை தன்னம்பிக்கையுடனும் திறமையுடனும் அணுகி தமது அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி தீர்வு காணும் ஆற்றலை வளர்ப்பதே கல்வியின் பிரதான நோக்கமாக அமைய வேண்டும். வாழ்க்கை திறன்களும் சிந்தனை திறன்களின் முக்கியத்துவம். உலக சுகாதார நிறுவனம் மனிதரின் ஒட்டுமொத்த ஆளுமை வளர்ச்சிக்கும் சவால்களை எதிர்கொள்ளும் திறனுக்கும் அடித்தளமாக 10 முக்கிய வாழ்க்கை திறன்களை வரையறுத்து பட்டியலிடுகின்றது. சுய விழிப்புணர்வு, செல்ஃப் அவேர்னஸ், ஒத்துணர்வு, எம்பத்தி, விமர்சன சிந்தனை, கிரிட்டிக்கல் திங்கிங், புத்தாக்க சிந்தனை, கிரியேட்டிவ் திங்கிங், முடிவெடுத்தல், டிசிஷன் மேக்கிங், பிரச்சினைகளை தீர்த்தல், ப்ராப்ளம் சால்விங், வினைத்திறனான தொடர்பாடல், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், மனித உறவு திறன், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், உணர்வுகளை கையாளும் திறன், காப்பிங் வித் இமோஷன்ஸ் மற்றும் மன அழுத்தத்தை முகாமை செய்யும் திறன், காப்பிங் வித் ஸ்ட்ரெஸ் முதலானவையே அவையாகும். உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இ10 திறன்களையும் கல்வியலாளர்கள் தங்களின் ஆய்வு நோக்கங்களுக்காக சிந்தனை திறன்கள், சமூக தொடர்பாடல் திறன்கள் மற்றும் உணர்ச்சி மேலாண்மை திறன்கள் என 3 முதன்மை பிரிவுகளாக வகைப்படுத்துகின்றனர். இ10
முக்கிய வாழ்க்கை திறன்களில் மாணவர்களின் அறிவுசார் மற்றும் நடத்தை சார்ந்த ஆளுமை வளர்ச்சியில் சிந்தனை திறன்கள் சார்ந்த 5 கூறுகள் மிக முக்கிய இடத்தை பெறுகின்றன. அவற்றுள் முதலாவதாக அமையும் சுய விழிப்புணர்வு என்பது ஒரு மாணவர் தனது பலம், பலவீனம், விருப்பம், வெறுப்பு மற்றும் உணர்வுகளை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளும் திறனாகும். அதனைத் தொடர்ந்து வரும் விமர்சன சிந்தனை, தகவல்களையும் சூழ்நிலைகளையும் பாகுபாடின்றி தர்க்க ரீதியாக ஆராய்ந்து மதிப்பிட உதவுகின்றது. புத்தாக்க சிந்தனை பிரச்சினைகளுக்கு புதிய கோணங்களிலும் புதுமையான வழிகளிலும் தீர்வுகளை கண்டறியும் திறனை வளர்க்கின்றது. மேலும் முடிவெடுத்தல் என்பது பல்வேறு தெரிவுகளில் இருந்து சூழ்நிலைகளுக்கு பொருத்தமான சிறந்த முடிவை தேர்ந்தெடுக்க உதவுகின்றது. இறுதியாக பிரச்சினை தீர்த்தல் திறன் வாழ்வில் எதிர்கொள்ளும் சிக்கல்களின் காரணங்களை பகுப்பாய்வு செய்து அவற்றுக்கு பயனுள்ள தீர்வுகளை காண வழிகாட்டுகின்றது. இவ்வாறு வகைப்படுத்தப்பட்ட 5 சிந்தனை திறன்களும் ஒன்றிணைந்து செயற்படும் போதுதான் மாணவர்கள் அன்றாட வாழ்க்கை சவால்களை தன்னம்பிக்கையுடனும் திறமையுடனும் எதிர்கொள்ளும் முழுமையான ஆளுமையுடையவர்களாக உருவாகின்றனர். நேர்மறையான கற்றல் சூழலை உருவாக்குதல். மாணவர்களிடம் வாழ்க்கை திறன்களை வெற்றிகரமாக வளர்த்தெடுப்பதில் வகுப்பறையில் ஒரு நேர்மறையான மற்றும் ஊக்கமளிக்கும் கற்றல் சூழலை உருவாக்குவதே ஆசிரியர்களின் முதன்மையான பங்களிப்பாக அமைகின்றது. ஆசிரியர்கள் தங்களின் வகுப்பறையை வெறும் பாடங்களை கற்கும் இடமாக மட்டும் வைத்திருக்காமல் மாணவர்கள் எவ்வித அச்சமும் இன்றி தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய பாதுகாப்பான மற்றும் நட்பானதொரு தளமாக மாற்றியமைக்க வேண்டும். இத்தகையதொரு சுமூகமான சூழல் நிலவும் போதுதான் மாணவர்கள் தங்களின் சொந்த கருத்துக்களையும் சிந்தனைகளையும் சந்தேகங்களையும் எவ்வித தயக்கமும் இன்றி சுதந்திரமாக பகிர்ந்து கொள்ள முன் வருகிறார்கள். இது அவர்களின் சுய அறிவு மற்றும் தொடர்பாடல் திறன்கள் இயல்பாக வளர்வதற்கு பெருமளவில் உதவுகின்றது. மாணவர்களின் தொடர்பாடல் திறன்களை வளர்த்தல். டெவலப்பிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். மாணவர்களின் ஒட்டுமொத்த ஆளுமை வளர்ச்சியிலும் சமூக ஏற்புடைய நடத்தை உருவாக்கத்திலும் தொடர்பாடல் திறனை வளர்த்தெடுப்பது இன்றியமையாததாகும். இத்திறனை மாணவர்களிடம் முறையான பயிற்சியின் மூலம் கொண்டு சேர்ப்பதில் ஆசிரியர்கள் மிக முக்கிய பங்கினை வகிக்கின்றனர். வகுப்பறையை வரும் ஏட்டுக்கல்விக்கான இடமாக மற்றும் சுருக்கிவிடாமல் மாணவர்கள் தங்களின் கருத்துக்களை பிழையின்றி தெளிவாகவும் துணிச்சலாகவும் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஆசிரியர்கள் தொடர்ந்து உருவாக்கி கொடுக்க வேண்டும். இது மாணவர்களின் மொழி ஆற்றலை பெருக்குவதோடு மட்டுமன்றி சமூகத்தில் தங்களை ஒரு சிறந்த ஆளுமையாக நிலைநிறுத்திக் கொள்ள தேவையான அசாத்திய தன்னம்பிக்கையையும் பேச்சாற்றலையும் அவர்களுக்குள் தோற்றுவிக்கின்றது. இதனை வகுப்பறை சூழலில் நடைமுறைப்படுத்துவதற்கு ஆசிரியர்கள் பல்வேறு ஆக்கப்பூர்வமான கற்பித்தல் செயற்பாடுகளை கையாள முடியும். குறிப்பாக கதை சொல்லல், ஸ்டோரி டெல்லிங் போன்ற செயற்பாடுகளின் மூலம் மாணவர்களின் கற்பனை திறன் தூண்டப்படுவதுடன் நிகழ்வுகளை ஒரு கோர்வையாகவும் சுவாரஸ்யமாகவும் பிறருக்கு விவரிக்கும் ஆற்றல் அவர்களுக்குள் இயல்பாகவே வளர்கின்றது. அதே போன்று வகுப்பறையில் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை ஒட்டி நடத்தப்படும் வகுப்பறை விவாதங்கள் மாணவர்கள் தங்களின் சொந்த கருத்துக்களை தர்க்க ரீதியாக முன்வைக்கவும் அதே நேரத்தில் மாற்று கருத்துக்களை சகிப்புத்தன்மையுடன் செவிமெடுக்கவும் கற்றுத்தருகின்றன. மேலும் ஆசிரியர்களால் வழங்கப்படும் வாய்மொழி நிகழ்ச்சிகள் மற்றும் மேடை வாய்ப்புகள் மாணவர்களிடையே இருக்கும் பொதுவெளி அச்சத்தை போக்கி முறையான உடல் மொழி மற்றும் குரல் ஏற்றத்தாழ்வுகளுடனும் ஆளுமையுடனும் பேசும் திறனை மேம்படுத்துகின்றன. இத்தகைய திட்டமிடப்பட்ட மொழிசார் செயற்பாடுகளின் மூலமாக ஆசிரியர்கள் மாணவர்களை வெறும் வாசகர்களாக மட்டும் வைத்திருக்காமல் சிறந்த தொடர்பாடல் திறன் மிக்க எதிர்கால தலைவர்களாக வடிவமைக்கின்றனர். பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் திறனை மேம்படுத்துதல். என்ஹான்சிங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் திறன் என்பது வாழ்க்கை திறன்களில் மிகவும் இன்றியமையாததொன்றாகும். அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்கள், குழப்பங்கள் மற்றும் சிக்கலான சூழ்நிலைகளுக்கு பொருத்தமான தீர்வுகளை தேர்ந்தெடுத்து செயற்படும் ஆற்றலை இது வழங்குகின்றது. இத்திறனை மாணவர்களிடையே வளர்ப்பதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். குறிப்பாக விளையாட்டு அடிப்படையிலான கற்றல் மற்றும் செயல்முறை கற்றல் போன்ற கற்றல் முறைகள் மாணவர்களின் சிந்தனை திறன், பகுத்தறிவு திறன் மற்றும் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்த உதவுகின்றன. உளவியலாளர் ஜீன் பியாகெட்
அவர்களின் அறிவுசார் வளர்ச்சி கோட்பாட்டின்படி children construct knowledge through active interaction with their environment என கூறப்படுகின்றது. அதாவது குழந்தைகள் தங்களது சுற்றுப்புற சூழலுடன் நேரடியாக ஈடுபட்டு அனுபவங்களை பெறுவதன் மூலம் அறிவை உருவாக்குகின்றனர். இவ்வனுபவங்கள் அவர்களின் சிந்தனை, ஆராய்ச்சி மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் திறன்களை வளர்க்கின்றன. செயல்முறை கற்றல் நடவடிக்கைகளில் மாணவர்கள் குழுக்களாக இணைந்து பணியாற்றும் போது ஒரு பிரச்சினையை பல கோணங்களில் ஆராயும் வாய்ப்பை பெறுகின்றனர். உதாரணமாக, புதிர்கள், சிந்தனை விளையாட்டுகள், மாதிரி உருவாக்குதல், அறிவியல் பரிசோதனைகள் மற்றும் நாடக செயற்பாடுகள் போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலம் மாணவர்கள் பிரச்சினையின் தன்மையை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வுகளை தேட கற்றுக்கொள்கின்றனர். இவ்வாறு கற்றல் நிகழும் போது மாணவர்கள் வெறும் தகவல்களை மனப்பாடம் செய்வதற்கு பதிலாக அவற்றை பயன்படுத்தி சிந்திக்கவும் செயற்படவும் பழகுகின்றனர். மேலும் விளையாட்டு அடிப்படையிலான கற்றல் மாணவர்களுக்கு சவால்களை எதிர்கொண்டு அவற்றை வெற்றிகரமாக சமாளிக்கும் அனுபவத்தை வழங்குகின்றது. விளையாட்டுகளில் விதிகளை புரிந்து கொள்வது, திட்டமிடுவது, மாற்று வழிகளை ஆராய்வது மற்றும் உடனடி முடிவுகளை எடுப்பது போன்ற செயல்கள் இடம்பெறுவதால் மாணவர்களின் தர்க்க ரீதியான சிந்தனை மற்றும் பிரச்சினை தீர்க்கும் திறன்கள் இயல்பாக வளர்கின்றன. எனவே ஆசிரியர்கள் மாணவர் மைய கற்றல் முறைமைகளை பயன்படுத்தி அனுபவம் சார்ந்த மற்றும் செயல்பாட்டு வாய்ப்புகளை அதிகரிக்கும் போது மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் சிந்தித்து சிக்கல்களுக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை கண்டறியும் திறனை பெறுவர். இதன் மூலம் அவர்கள் கல்விசார் முன்னேற்றத்துடன் வாழ்க்கை சவால்களையும் திறம்பட எதிர்கொள்ளக்கூடியவர்களாக உருவாகின்றனர். உணர்ச்சி மற்றும் சமூக திறன்களை மேம்படுத்துதல். ப்ரமோட்டிங் இமோஷனல் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ். ஆரம்ப கல்வி நிலையில் மாணவர்களின் அறிவு வளர்ச்சியுடன் சேர்ந்து அவர்களின் உணர்ச்சி மற்றும் சமூக திறன்களும் சம அளவில் வளர்க்கப்பட வேண்டும். குழந்தைகள் தங்களது உணர்வுகளை புரிந்து கொள்வதும் அவற்றை சரியான முறையில் வெளிப்படுத்துவதும் பிறருடன் நல்லுறவை பேணுவதும் அவர்களின் ஆளுமை வளர்ச்சிக்கு இன்றியமையாததாகும். இந்நிலையில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்து அவர்களின் உணர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றனர். இதற்காக ஆசிரியர்கள் பாத்திரமேற்று நடித்தல், சக மாணவர் கற்றல் மற்றும் கூட்டுறவு கற்றல் கோஆபரேட்டிவ் லேர்னிங் போன்ற கற்றல் முறைகளை பயன்படுத்துகின்றனர். பாத்திரமேற்று நடித்தல் மூலம் மாணவர்கள் பல்வேறு சமூக சூழல்களை அனுபவித்து பிறரின் உணர்வுகளையும் பார்வைகளையும் புரிந்து கொள்ள கற்றுக்கொள்கின்றனர். இதன் மூலம் இரக்கம், பொறுமை, மரியாதை மற்றும் சுய கட்டுப்பாடு போன்ற பண்புகள் வளர்ச்சி அடைகின்றன. சக மாணவர் கற்றல் முறையில் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கற்றுக்கொள்வதால் ஒத்துழைப்பு, தொடர்பாடல் மற்றும் பரஸ்பர புரிதல் போன்ற சமூக திறன்கள் மேம்படுகின்றன. அதே போன்று கூட்டுறவு கற்றல் நடவடிக்கைகளில் மாணவர்கள் குழுவாக செயற்பட்டு பொதுவான இலக்கை அடைய முயற்சிப்பதால் குழு உணர்வு, தலைமைத்துவம், பொறுப்புணர்வு மற்றும் பிரச்சினைகளை இணைந்து தீர்க்கும் திறன் ஆகியவை வளர்கின்றன. உளவியலாளர் லேவ் வெய்கோர்ட்ஸ் அவர்களின் சமூக பண்பாட்டு கற்றல் கோட்பாட்டின்படி குழந்தைகளின் கற்றலும் வளர்ச்சியும் சமூக தொடர்புகளின் மூலமே பெரிதும் நிகழ்கின்றன. எனவே மாணவர்களுக்கிடையேயான அர்த்தமுள்ள தொடர்புகளும் கூட்டுறவான கற்றல் அனுபவங்களும் அவர்களின் உணர்ச்சி மற்றும் சமூக திறன்களை வலுப்படுத்துகின்றன. அதன் வழியே ஆசிரியர்கள் அன்பான, பாதுகாப்பான மற்றும் ஒத்துழைப்பு மிக்க கற்றல் சூழலை உருவாக்குவதன் மூலம் மாணவர்கள் தங்களது உணர்வுகளை சிறப்பாக கையாளவும் பிறருடன் ஆரோக்கியமான உறவுகளை உருவாக்கவும் உதவ முடியும். இத்திறன்கள் அவர்களின் கல்வி வெற்றிக்கு மட்டுமன்றி எதிர்கால வாழ்க்கையிலும் சிறப்பாக செயற்படுவதற்கான அடித்தளமாக அமைகின்றன. தலைமைத்துவ திறன்களை வளர்த்தது. டெவலப்பிங் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். வகுப்பறையில் மாணவர்களுக்கு பல்வேறு பொறுப்புகளை வழங்குதல், சிறிய குழுக்களுக்கு தலைவர்களை நியமித்தல், குழு செயற்பாடுகளை ஒருங்கிணைக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் போன்ற நடைமுறைகள் அவர்களிடையே தலைமைத்துவ திறன்களை வளர்க்கின்றன. இவ்வகையான அனுபவங்கள் மாணவர்களின் பொறுப்புணர்வு, முடிவெடுக்கும் திறன், தொடர்பாடல் திறன் மற்றும் குழுவை வழிநடத்தும் ஆற்றலை மேம்படுத்துகின்றன. அண்மை காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட பல கல்விசார் ஆய்வுகள் மாணவர்களின் வாழ்க்கை திறன் வளர்ச்சியில் ஆசிரியர்களின் பங்களிப்பு
நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக காட்டுகின்றன. குறிப்பாக வாழ்க்கை திறன்களை கற்பித்தல், கற்றல் செயற்பாடுகளுடன் ஒருங்கிணைக்கும் ஆசிரியர்கள் மாணவர்களின் தனிப்பட்ட மற்றும் சமூக வளர்ச்சி குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகின்றனர். 2019 யுனெஸ்கோ அறிக்கையின்படி Schools should integrate life skills into teaching learning practices to prepare students for future challenges என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது எதிர்கால சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ள மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் பாடசாலைகள் வாழ்க்கை திறன்களை கற்பித்தல் கற்றல் நடைமுறைகளுடன் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதாகும். மேலும் ஆல்பர்ட் பந்துரா தனது சமூக கற்றல் கோட்பாட்டில் மாணவர்கள் பிறரின் நடத்தைகளை அவதானிக்கும் பின்பற்றியும் கற்றுக்கொள்கின்றனர் என்று விளக்குகின்றார். இக்கோட்பாட்டின்படி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு முன்மாதிரிகளாக விளங்குகின்றனர். ஆசிரியர்களின் நடத்தை, ஒழுக்கம், தலைமை பண்புகள் மற்றும் சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை மாணவர்கள் உள்வாங்கி கற்றுக்கொள்வதால் வாழ்க்கை திறன்களின் வளர்ச்சியில் ஆசிரியர்களின் செல்வாக்கு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. எனவே வாழ்க்கை திறன்களை வளர்ப்பதில் ஆசிரியர்கள் வரும் அறிவை பரிமாறுபவர்களாக மட்டுமன்றி மாணவர்களின் ஆளுமையையும் எதிர்கால வாழ்வு திறன்களையும் வடிவமைக்கும் வழிகாட்டிகளாகவும் முன்மாதிரிகளாகவும் விளங்குகின்றன. அண்மை காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு ஆய்வுகள் ஆரம்ப மாணவர்களின் வாழ்க்கை திறன் வளர்ச்சியில் ஆசிரியர்களின் பங்கு மிக முக்கியமானது என்பதை வலியுறுத்துகின்றன. அவற்றின் முக்கிய கண்டறிதல்கள் பின்வருமாறு. கூட்டுறவு கற்றல் சமூக திறன்களை மேம்படுத்துகின்றது. டாவிட் ஜான்சன் மற்றும் ராபர்ட் ஜான்சன் மேற்கொண்ட ஆய்வில் குழு அடிப்படையிலான கற்றல் நடவடிக்கைகள் மாணவர்களிடையே சமூக இடைத்தொடர்புகளை அதிகரிப்பதோடு அவர்களின் தொடர்பாடல் திறன், ஒத்துழைப்பு மனப்பான்மை மற்றும் பரஸ்பர புரிதலை மேம்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாணவர்கள் சமூக சூழல்களுக்கு ஏற்றவாறு தம்மை தகவமைத்துக் கொள்ளும் திறனை பெறுகின்றனர். ஆசிரியர்களின் ஆதரவான நடத்தை உணர்ச்சி வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றது. ரோபர்ட் சி பியாண்டா மற்றும் பிரிஜெட் கே ஹம்ரி மேற்கொண்ட ஆய்வில் ஆசிரியர் மாணவர் இடையேயான நேர்மறையான உறவு மாணவர்களின் உணர்ச்சி நலன், சமூக திறன்கள் மற்றும் கல்விசார் முன்னேற்றம் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களை புரிந்து கொண்டு ஆதரவு வழங்கும் ஆசிரியர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது தன்னம்பிக்கை, பாதுகாப்பு உணர்வு மற்றும் சமூக பொறுப்புணர்வு போன்ற பண்புகள் வலுப்பெறுகின்றன. செயல்முறை கற்றல் பிரச்சினை தீர்க்கும் திறனை வளர்க்கின்றது. யுனெஸ்கோ வெளியிட்ட ஆய்வுகள் மற்றும் அறிக்கைகள் செயல்முறை மற்றும் அனுபவ அடிப்படையிலான கற்றல் முறைகளை மாணவர்களின் விமர்சன சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் திறன்களை மேம்படுத்துகின்றன என்பதை எடுத்து காட்டுகின்றன. கற்றல் நடவடிக்கைகளில் மாணவர்கள் நேரடியாக ஈடுபடும் போது அவர்கள் அறிவை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதனை நடைமுறை சூழல்களில் பயன்படுத்தும் திறனையும் வளர்த்துக் கொள்கின்றனர். எனவே ஆரம்ப மாணவர்களின் வாழ்க்கை திறன் வளர்ச்சியில் ஆசிரியர்கள் வெறும் அறிவை பகிர்ந்தளிப்பவர்களாக மட்டுமன்றி கற்றலை வழிநடத்தும் வழிகாட்டிகளாக, மாணவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கும் ஆலோசகர்களாக மற்றும் பின்பற்றத்தக்க முன்னுதாரணங்களாக விளங்குகின்றன. குழந்தை பருவத்தில் பெறப்படும் வாழ்க்கை திறன்கள் அவர்களின் எதிர்கால சமூக வாழ்க்கை, கல்விசார் வெற்றி, தொழில் வாழ்வு மற்றும் தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கான உறுதியான அடித்தளமாக அமைகின்றன. ஆகவே மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் நோக்கில் வாழ்க்கை திறன் கல்வியை ஆரம்ப கல்வியிலேயே திட்டமிட்ட முறையில் ஒருங்கிணைப்பது அவசியமாகும். முடிவுரை. ஆரம்ப பிரிவு மாணவர்களின் வாழ்க்கை திறன் வளர்ச்சியில் ஆசிரியர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாகும். ஆசிரியர்கள் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள், செயற்பாட்டு மற்றும் அனுபவ அடிப்படையிலான கற்றல் முறைகள், கூட்டுறவு கற்றல் வாய்ப்புகள் மற்றும் மாணவர்களுடன் ஏற்படுத்தும் நேர்மறையான உறவுகள் ஆகியவற்றின் மூலம் அவர்களின் வாழ்க்கை திறன்களை மேம்படுத்துகின்றன. இத்தகைய முயற்சிகள் மாணவர்களின் தொடர்பாடல் திறன், பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் திறன், உணர்ச்சி மேலாண்மை, சமூக பொறுப்புணர்வு மற்றும் தலைமைத்துவ பண்புகள் போன்ற அத்தியாவசிய திறன்களை வளர்க்க உதவுகின்றன. மேலும் ஆசிரியர்கள் வரும் அறிவை பரிமாறுபவர்களாக மட்டுமன்றி வழிகாட்டிகள், ஆலோசகர்கள் மற்றும் முன்மாதிரிகளாக செயற்பட்டு மாணவர்களின் ஆளுமை வளர்ச்சிக்கும் பங்களிக்கின்றனர்.
குழந்தை பருவத்தில் பெறப்படும் வாழ்க்கை திறன்கள் எதிர்கால கல்வி வெற்றி, தொழில் வாழ்வு, முன்னேற்றம் மற்றும் சமூக பொறுப்புள்ள குடிமக்களாக உருவாகும் செயல்முறைக்கு வலுவான அடித்தளமாக அமைகின்றன. எனவே இன்றைய மாற்றமடைந்து வரும் உலகின் தேவைகளுக்கு ஏற்ப மாணவர்களை தயார்படுத்தும் நோக்கில் பள்ளிகளில் வாழ்க்கை திறன் அடிப்படையிலான கற்றல் அணுகுமுறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும். அதேவேளை ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் மற்றும் கற்றல் வளங்கள் மேம்படுத்தப்படுவதுடன் வாழ்க்கை திறன் கல்வியின் சேர்த்திறனை மேலும் உயர்த்த முடியும். இவ்வாறு வாழ்க்கை திறன் சார்ந்த கல்வியை ஆரம்ப கல்வியிலேயே வலுப்படுத்துவது திறன்மிக்க, தன்னம்பிக்கையுள்ள மற்றும் சமூக பொறுப்புணர்வுடைய எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதற்கான சிறந்த வழியாக அமையும். நன்றி.